மதுரைன்னா அது ஒரு திருவிழா கோட்டை. வருஷம் பூரா ஏதாவது விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சித்திரை திருவிழா. மீனாட்சி கல்யாணமும் அடுத்த நாள் நடக்கிற பெரிய தேரோட்டமும் அப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குறதும் மதுரக்காரங்க மனசுல எப்பவுமே பசுமையா இருக்கும். இது உங்கள் நிலவின் குரல். நான் உங்கள் யோகவி. கள்ளழகர் ஆத்துல இறங்குறது வருஷம் நடக்கிற விஷயம்தான். ஆனா ஒவ்வொரு வருஷமும் அழகரை பார்க்க வர்ற கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்துல முழு நிலா அப்படியே ஜொலிக்கும். அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வந்து ஆத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு மறுபடியும் அழகர் மலைக்கு போற வரைக்கும் சாமி இன்னைக்கு எங்க இருக்குதுன்னு மதுரைக்கு வர்றவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த திருவிழாவோட முக்கியமான விஷயமே. தன் தங்கச்சி ஸ்ரீமீனாட்சிக்கும் ஸ்ரீசுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஸ்ரீஅழகர் கள்ளழகர் கோலத்துல அந்த கல்யாணத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து எல்லா கோலாகலத்தோடையும் மதுரை நோக்கி வர்றாரு. வர்ற வழியில எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்கறதுனால தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுது. அந்த சோகத்தோட தான் வைகை ஆத்துல எழுந்தருளறாருன்னு ஒரு பழைய கதை சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுதபஸ்னு ஒரு முனிவர் நூபுரகங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல துர்வாச மகரிஷி தன்னோட சீடர்களோட அந்த வழியா வந்தாரு. பெருமாளையே நினைச்சுகிட்டு இருந்த முனிவர் ரிஷி வந்தத கவனிக்காம இருக்கவே கோவம் வந்த துர்வாசர் மண்டுகோ பவன்னு சாபம் கொடுத்துட்டாரு. உடனே தவளையா மாறிப்போன சுதபஸ் சாப விமோசனம் எப்ப கிடைக்கும்னு கேட்டப்போ விவேகவதி தீர்த்தக்கரையில வைகை நீ தவம் பண்ணிக்கிட்டுரு. சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அழகர் அங்க வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு துர்வாசர். அதன்படி வைகை கரையில தவம் பண்ணிக்கிட்டு இருந்த சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள் சொல்லுது. எது எப்படியோ நமக்கு 10 நாள் திருவிழா கிடைச்சதே அதுதான் முக்கியம். அழகருக்கான துணிமணிகள் அலங்கார பொருட்கள் எல்லாம் ஒரு பெரிய மரப்பெட்டியில இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதான்னு பல கலர்ல பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலோட தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ள கைய விட்டு ஏதோ ஒரு புடவைய எடுப்பாரு. அவர் கையில என்ன கலர் புடவை சிக்குதோ அதுதான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு அவருக்கு உடுத்தப்படும். அழகர் எந்த கலர் பட்டு உடுத்தி ஆத்துல இறங்குறாரோ அத வச்சு அந்த வருஷம் நல்லது கெட்டது நடக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. பச்சை பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பா இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருஷம் சரியா விளைச்சல் இருக்காது, நாட்டுல அமைதியும் இருக்காது, பெரிய அழிவு வரும்னு சொல்றாங்க. வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தா நாடு சுமாரா இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தா அந்த வருஷத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஆத்துல இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்போறாரோன்னு பக்தர்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு போன சில வருஷமாவே பச்சைப்பட்டு உடுத்தித்தான் ஆத்துல இறங்குறாரு கள்ளழகர். தல்லாகுளம் பெருமாள் கோயிலிருந்து தங்க குதிரை வாகனத்துல வைகையை நோக்கி புறப்படுறதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலைய சாத்திக்கிறாரு. ஸ்ரீஅழகர் ஆத்துக்கு போறப்போ முதல்ல வெட்டிவேர் சப்பரத்திலையும் அப்புறம் மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலையும் எழுந்தருளும் காட்சிய பார்க்க 2 கண்ணும் பத்தாது. தல்லாகுளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பினதுமே வைகை ஆத்துல காத்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களோட ஆரவாரம் ஆரம்பமாயிடும். வைகையில ஓடுற தண்ணில நின்னுக்கிட்டு தன்னை தரிசிக்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களை பார்க்க ஆடி அசைஞ்சு வர்றத பாக்கறதே ஒரு தனி அழகுதான். வைகையில இறங்கின கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தர்றதுக்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவாரு. ஆத்துல இறங்கின அழகர் ஆத்து வழியாவே வண்டியூர் போய் சேருவாரு. கூடவே பக்தர்களும் அழகரோட போவாங்க. வண்டியூர்ல பயணக்களைப்பு ஆற சந்தன அலங்காரம் பண்ணிக்கிற கள்ளழகர் அங்க இருக்கிற பெருமாள் கோயில சுத்தி வந்துட்டு அப்புறம் சர்ப்ப வாகனத்துல புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருவாரு. தேனூர் மண்டபத்துல தங்க கருட வாகனத்துக்கு மாறுற அழகர் அங்க தன்னோட வரவுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு. அப்புறம் தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வர்ற அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு ராத்திரி வந்து சேருவாரு. அங்க தங்குவாரு. ராத்திரி பூரா தசாவதார அலங்காரங்கள்ல தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துற அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்குல தல்லாகுளத்துல இருக்கிற சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவாரு. அன்னைக்கு ராத்திரி அங்க அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்குல ஜோடனை நடக்கும். மறுநாள் அதிகாலையில பூப்பல்லக்குல மலை நோக்கி கிளம்புற அழகர் வழி நெடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டே அழகர் கோயில போய் சேருவாரு. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியா சோழவந்தான் வந்து அங்க இருக்கிற வைகை ஆத்துல இறங்கி பக்தர்களுக்கு சேவை செஞ்சாரு.
சைவம் வைணவம் 2 சமயத்தையும் ஒன்னா சேர்க்கிற விதமா திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாத்தி அமைச்சாராம். மலைய விட்டு இறங்குற அழகரை எதிர்கொண்டு கூப்பிட்டு மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவரை வழியனுப்பவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர், மூன்றுமாவடி பகுதிகள்ல திரண்டு நின்னுட்டு இருப்பாங்க. இனி கள்ளழகர் மதுரைக்கு வர 1 வருஷம் காத்திருக்கணுமே.